நான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் அதை உலக சினிமா புக்கெல்லாம் வாங்கி நிறைய படிப்பேன். எனக்கு படிக்கிற ஆர்வம்லாம் உண்டு. இந்த இடத்துல குடிக்கிற ஆர்வம் உண்டான்னு கேட்கக்கூடாது. படிக்கிற ஆர்வம் மட்டும்தான் உண்டு. அப்போ வந்து உலக சினிமா கதைகள்லாம் பார்க்கும்போதோ, ஆஹா! அப்படின்னு சொல்லி நாளை ஒரு 10, 15 வருஷம் கழிச்சு நம்ம தமிழ் சினிமாவே வந்து உலக சினிமாவாக ஆகப்போகுது. அப்படிப்பட்ட படங்கள்லாம் எடுப்பாங்க அப்படின்னு ஒரு கனவோடு இருந்தேன். அந்த கனவுகளை நிறைவேற்றி இன்றைக்கி புரட்சி படங்களாக கொடுக்குற இயக்குநர்கள்லாம் வந்து அவங்க மத்தியில் நாமளும் வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமகாலத்தில் நாமளும் நடிச்சிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. நான் ஜேபிபி ட்ரெய்லர் அப்போ சொன்னேன். நான் இந்த இடத்துக்கு நான் எப்படி வந்தேன் அதே தான். அப்போ என்ன ஆச்சுன்னா வந்து அதுக்கப்புறம் படம் பாருங்கள், ஏன்னா புதுசு, நம்ம வந்து சும்மா ஜாலியாக காமெடி எல்லாத்தையும் கலாச்சின்னு அப்படி போயிடுவேன். சரி நம்மளும் நடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளரும் டைரக்டர் சுரேஷ் சாரும் வந்து என்ன நடிக்க வச்சு இன்றைக்கி எங்கே வெளியில் யார் பார்த்தாலும் ஜேபிபி அப்படின்னு ஒரு அடையாளத்தோடு என்னை வந்து பார்க்க வராங்கன்னு ஆச்சரியமாக இருக்குது. சின்ன பசங்க முதற்கொண்டு எனக்கு ஒரு பெரிய அடையாளமாக அந்த இது இருந்தது. எப்படி ஜேபிபி அவங்க வீட்டுக்கு நான் வந்தனோ, கொஞ்சம் பக்கத்து வீடு பாட்டில் இல்லாத வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னா எங்கள் கூட்டின்னு வந்து சென்ட்ரலில் விட்டாங்க. ஆனால் ஒரே விஷயம், அண்ணல் அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு அடிமை யாரும் இல்லை, குடிக்கு அடிமை யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் இந்த ஒரு விழிப்புணர்வு சமூகத்துக்கான ஒரு படத்தை வந்து நல்ல தரமான படங்களாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. அந்த படங்கள்லாம் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இறைமகன் ஒரு படம் வந்து எடுக்கிறதுக்கு அந்த கேப்பு தான் எனக்கு விழுந்தது. அது வந்து ஒரு குடினால் ஒரு குடும்பம் வீணாக போகிற மாதிரியான ஒரு படம். அதில் வந்து மேடம்லாம் கோச்சிக்கூடாது, நான் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன். சுடுகாட்டில் வந்து அந்த குடிச்சிட்டு ஒரு இது பண்ணுற நண்பர்களுக்காக ஒரு பாட்டு மாதிரி ஒன்று. அதில் வந்து ஒரு செகண்டு சரணம் வரும். 7 மாடி வீடு கட்டி எல்லா ரூமிலும் ஏசி போட்டுட்டு இங்கே வந்து படுத்து கிடக்கிறான், சாதி மாத பேரை சொல்லி சண்டையிட்டு மாணவனும் சரிசமமாக இங்கே தூங்குறான், வந்தால் வந்து வாசி, வரணும் சுகவாசி, எதுவும் இல்லைன்னா அடிக்கு வாசி, ராவா ஊற்றிக்கின்னா நீயும் ஊற்றிப்ப, மூஞ்சியை போத்திக்கின்னு முழுசாக போயிடுவேன், கொஞ்சம் ஒச்சக்கலிக்க கொலையை செய்வான், எச்சக்கலை கூட சேராதே, அணவோட முன்னே மகுடி போதாதே, ஜெராசிக் பார்க்கில் வாக்கிங் போகாதே அப்படி எழுதியிருப்பேன். ஆனால் வந்து என்ன விஷயம்னா, அப்படி இல்லைனாலும் இப்போ இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நடிக்கிறேன் அப்படின்னும் போதோ அதை விட இன்னும் நான் முழுமையான ஒரு வளர்ச்சி பெற்றேன் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய பேர் பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் முன்னாடி, அவங்களாம் பேசிட்டோம், நான் வேணாம் அப்படின்னேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் பேசுனாங்க. சரி, அந்த 1 நிமிஷம் பேசி அதோடு முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக நான் பேச அழைக்கிறோம் படத்தின் ஆர்ட் டைரக்டர் ராஜா அவர்களே. இந்த படத்தை செட்டு போடுறது ஈஸியா கஷ்டமா அப்படிங்கிறது நீங்க தான் வந்து சொல்லணும். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணதுக்கு முக்கியமான ரஞ்சித் எனக்கு ரொம்ப முக்கியம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது எனக்கு உள்ளே வரதுக்கு காரணமே அவங்க 2 பேர் தான். இந்த படத்தை பற்றி பேசினா, இந்த படம் அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச இந்த படம். இயக்குனர் ஜனகர் வந்து இந்த படத்தை பற்றி ஒரு அடிக்ஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபேமிலியை பற்றியான ஒரு கதைக்களத்தை எடுத்திருக்காங்க. அது கூட இந்த படத்தோடு என்னோட உழைப்பும் இதில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோட சேர்ந்து நான் கூட்டோடு இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது நீலம் ப்ரொடக்ஷனோடு சேர்ந்து இந்த படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரைட்டருக்கு அப்புறம் இந்த படம் 2வது படம் எனக்கு நீலம் ப்ரொடக்ஷனில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா, இதில் வந்து குரு சோமசுந்தரம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருப்பார். இந்த படத்துக்குள்ளே அவர் ஒரிஜினல் அந்த கேரக்டராகவே அதுக்குள்ளே ட்ராவல் பண்ணியிருப்பார். அப்புறம் சஞ்சனா அவங்களும் அந்த ஸ்லாங்கில் அவ்வளோ அழகாக அடிக்கடி அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என் தாலியை கொத்தாரத்துன்னு போயிட்டேன்னு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் ரொம்ப சூப்பராக ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த வலியை, அவ்வளோ வருத்தத்தையும் அவ்வளோ அழகாக அதில் பதிவு பண்ணியிருப்பாங்க. பாரி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கான். ரொம்ப லைவாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காப்புல. அப்புறம் ரூபேஷ் கேமராமேன் ரூபேஷ் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்துக்குள்ளே. ரொம்ப மினிமஸான ஒரு லைட்டுக்குள்ளே ரொம்ப அழகாக இந்த படத்தை நம்ம பண்ணி கொடுத்த அந்த செட்டுக்குள்ளே என்ன அழகாக பண்ணணுமோ, இந்த என்ன மூடுக்குள்ளே ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ அழகாக ரூபேஷ் பதிவு பண்ணது ரொம்ப சூப்பரான ஒர்க். அதெல்லாம் மற்றபடி இப்போ மேடையில் வந்திருக்க அனைத்து பெரிய இயக்குநர்கள் மத்தியில் இந்த இடத்துல நான் உட்காந்து வந்து நிற்கிறதுக்கான ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. எனக்கு பேசுறது தடுமாறேன் பாருங்கள். நான் அவ்வளோ பெரிய இயக்குனர் இதில் இருக்கிறன்ற போது எனக்கு ஒரு இந்த மேடை வந்து எனக்கு கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா மேடையில் கிடைச்சி வந்து ரஞ்சித்தோட இடமா தான் எனக்கு கிடைச்சிருக்கு.
நான் ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன். 5 படம் பண்ணாலும் கூட என்னை கூப்பிட்டு நிற்க வச்சு மச்சான் ரஞ்சித் மட்டும்தான். அதில் ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கும் தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் விளிம்பு நிலை மக்களின் வியர்வை துளிகள், கலையின் விலை பேசும் கரிசல் காட்டு கதை, நாட்டுப்புற கலைஞரின் வாழ்வாதாரத்தை சொன்ன ஜமா இயக்குனர் பாரி இளவழகன் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா நம்ம யாரை பார்த்து சினிமா கற்றுக்கிட்டோமோ, யாரை பார்த்து இயக்குனர் ஆகணும், நடிகன் ஆகணும்னு நினச்சோமோ, அவங்க எல்லாருமே இங்கே ஒரே இடத்துல இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடை மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனை மேடை ஏறினாலும் அந்த அனைத்து மேடைகளும் வந்து தினகரன் சிவலிங்கம் அவருக்கு நான் நன்றி சொல்கிற மேடையாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கும் ஜமா பண்ணுறதுக்கும் முக்கியமான காரணம் வந்து தினகர் சார் தான். லைஃப்பில் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னும் போதெல்லாம் வந்து நமக்கு ஒரு டார்லிங் ஏஞ்சலாக லைஃப்பில் அவர் எப்பயுமே வந்திருக்காரு. 2013 ஆக்டிங் கிளாஸில் இருக்கும்போது என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ எங்கள் ஊர்லலாம் சொன்னாங்க, எங்கள் ஊரில் நடிக்க போகிறேன்னு சொன்னப்போ ஒரு அண்ணன் வந்து சொன்னார், என்னடா நடிக்க போகிறோங்கிற, இந்த கலரில் இருக்க, வெள்ளையாக இருந்தால் தான்டா சினிமாவில் எடுப்பாங்க அப்படின்னு வந்து சொன்னார். ஆனால் தினகர் சார் வந்து நீ கருப்பாக இருக்க, அதனால என் ஷார்ட் ஃபிலிமில் ஒன்று லீடாக நடிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி வந்து முதல் நம்பிக்கையை வந்து என் லைஃப்பில் விதைச்சது வந்து தினகர் சாரும், அந்த ஷார்ட் ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணது வந்து ரஞ்சித் சார். இன்னைக்கு வந்து அதே ரஞ்சித் சாரோட ப்ரொடக்ஷனில், தினகர் சாரோட டைரக்ஷனில் பாட்டில் ராதா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருந்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ரொம்ப, அந்த ஷார்ட் ஃபிலிமில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பயங்கர பெரிய ஆளுமையாக அந்த ஸ்டேஜில் உட்காந்துருக்காங்க. தினகர் சார், ஜெயண்ணா, அதே மாதிரி பாட்டில் ராதா படம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக இருந்தது. ரொம்ப ஃபிசிக்கலி ட்ரெயின் ஆகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ இந்த படத்துக்காக நான் குறைச்சேன். எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எனக்கே என்ன அடையாளம் தெரிய மாட்டேங்குது. அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தது. அது ஏன் வந்து முக்கியமாக அந்த வெயிட் குறைக்கிறதுக்கு வந்து ஒரு டேரக்டரும் சொல்லிட்டு விட்டுருவாங்க, நீ வெயிட் குறைக்கணும், இது பண்ணணுன்னு. என்னை கான்ஸ்டண்ட்டாக வந்து மானிட்டர் பண்ணி ஒழுங்காக டயட் இருக்கானா, இது பண்ணுறானா அப்படின்னு. அதுக்கெல்லாம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த கோ டைரக்டர் கோபி அண்ணாக்கு வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக நிறைய ப்ரிப்பேர் பண்ணணுன்னு, கிட்டத்தட்ட பேசணுன்ட்டு ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் இந்த இடத்துக்கு வந்தோடனே எதுவுமே பேசவே முடியல. இந்த வாய்ப்பளித்த தினகர் சாருக்கும், என்னோட கூட சக நடிகர்கள் குரு சோமசுந்தரம் சார், சஞ்சனா, அவங்களெல்லாம் வந்து அவங்க கூட நடித்தது வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக நினைக்கிறேன். இங்கே நிறைய இயக்குநர்கள் இங்கே இந்த ஸ்டேஜில் இருக்காங்க. இதே மாதிரி ஒரு வெற்றிமாறன் சார் படத்தில் வந்து அவர் மேடையில் நடிகனா ஒரு நாள் பேசிட்டேன்னா, ரஞ்சித் சாரோட படத்தில் நடிகனா பேசிட்டேன்னா அன்றைக்கி பிறவி பயன் அடைஞ்சிரும்னு நினைக்கிறேன். இந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன். இந்த ஜம்மா படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த பாட்டில் ராதா படத்தையும் எவ்வளோக்கு எவ்வளோ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா வந்து இது ஒரு ஹானஸ்டான அட்டம்ப்ட். ஏன்னா இந்த படம் பார்த்துட்டு நான் வந்து அவ்வளோ அழுதேன். எனக்கு அது கிட்டத்தட்ட நைட்டு 10 மணிக்கு படம் முடிச்சுன்னா நைட்டு 1:30 மணி வரைக்கும் அழுதுட்டு இருந்தேன். ஏன்னா பர்சனலாக வந்து அப்படி ஒரு கனெக்ட் இருந்தது. குடினால் அஃபெக்ட் ஆன ஒரு குடும்பத்துக்கும் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபிலிமாக வந்து இது இருக்கும். இதை கண்டிப்பாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எவ்வளோ படங்கள் வந்தாலும் பாட்டில் ராதா ஒரு முக்கியமான ஃபிலிமாக இருக்கும். எத்தனை இயக்குநர்கள் வந்தாலும் தினகர் வந்து ஒரு முக்கியமான டைரக்டராக இருப்பாருன்னு சொல்லி எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் பூவில் செய்த பூங்கொத்து போல தமிழ் பேசும் கதை நாயகி பாட்டில் ராதா, அஞ்சலம் என அலசி எடுக்கும் கதாபாத்திரங்கள். பாட்டில் ராதா நடிக்காமல் நடித்த நிஜ கதாபாத்திரம் சஞ்சனா நடராஜன் அவர்களை பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். பார்க்குறவங்க எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து சாப்பிட்டால நீங்கள் அந்த கேரக்டர் பண்ணியிருக்கீங்களா, சாப்பிட்டா. ஸோ எனக்கு கடந்த ஒரு 2-3 இயர்ஸாக வந்து அந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து என் காதில் கேட்டது எல்லாமே சாப்பிட்டா தான். அதுக்கப்புறமா நான் ரொம்ப எதிர்பார்த்து ரொம்ப காத்துக்கிட்டு இருந்த ஒரு படம் திருப்பியும் பாரஞ்சித் சார்கிட்டேருந்து வந்தது, பட் அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து. ஸோ நான் இந்த ஸ்டேஜை வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து பாரஞ்சித் சாருக்கு. ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை எனக்கு கொடுத்து வச்சுருக்காரு சார். நான் வந்து உங்கள் பேரை காப்பாற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.
அண்ட் அதுக்கப்புறமா வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் வந்து பாட்டில். பாட்டில் வந்து குடி பழக்கத்தினால எப்படி வந்து ஒருத்தரோட வாழ்க்கை வந்து மாறி போகும், குடின்னு பற்றியே நம்ம ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க டைமில் நான் பாட்டில் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, நான் பாட்டில் ஷூட் பண்ணும்போது ஒரு 2-3 படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன் சைமல்டேனியஸாக. ஒரு 3-4 மந்த்ஸ் அப்படியே வந்து ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ இந்த மாதிரிலாம் திருப்பி ஒரு சான்ஸ் கிடைக்குமா, அப்படியே 3 ஃபிலிம்ஸ் வந்து திருப்பி பண்ணிகிட்டே இருக்கமே, நம்ம பாட்டிலேருந்து இன்னொரு செட்டு போகிறோம், அங்கேயும் இன்னொரு செட்டு. பட் அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிற டைமில் வந்து ஒரு சோகமும் கூடவே வந்து அது ஏன் தெரியல, அது ஒரு பழக்கம்னு நினைக்கிறேன் நமக்கெல்லாம். இவ்வளோ நல்லதாக ஒரு விஷயம் நடக்குது, இதுக்கப்புறம் எதுவுமே இல்லைன்னா ரொம்ப சோகம் இருக்கும் அப்படின்னு ரொம்ப நினச்சிட்டே இருந்தேன். கட்டு அதே மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு வந்து ஷூட் எல்லாம் முடிஞ்சது, ஒரு படமாக வந்தது, வேறு எந்த வேலையும் இல்லை. பட் அதுக்கப்புறம் திருப்பியும் பாட்டில் என்னோடய லைஃப்பில் வந்தது. படம் முடிச்சு எல்லோரும் ஒவ்வொருத்தராக வந்து படம் பார்த்துட்டு, நான் பர்சனலாக இன்னும் படம் பார்க்கல. ஸோ படம் எப்படி வந்திருக்கு என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. பட் நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் எல்லாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கும் ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ளேயே வந்து எனக்கு அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு, அவ்வளோ பேர்கிட்ட அப்ரிசியேஷன். பட் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட நான் இன்னும் கற்றுக்கல. அதுக்குள்ளேயே வந்து இங்கே ப்ரெஸ் மீட் வர ஆரம்பிச்சிருச்சு, 24th வரப்போகுது, படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதுக்கெல்லாம் நான் ஒரே ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களோட டைரக்டர் சார் வந்து எப்படின்னா வந்து பாருங்க சார் எப்படி சாப்பிட்டா எனக்கு கொடுத்து என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணாரோ, பாட்டில் கொடுத்து சார் ஐ திங்க் நீங்கள் என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது, நான் பேசும்போதே எனக்குள்ளே வந்து ஒரு லைக் நான் சொல்லும் போதே அப்படியே உடம்பெல்லாம் சூடாகுது, எனக்கு தெரியுது. சரி இதுக்கப்புறம் லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு பயங்கரமான ஹோப். அது வந்து அவர் எனக்கு மட்டும் கொடுக்கல, இந்த படம் மூலியமாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே கொடுக்க போகிறாரு. குடிப்பழக்கத்தினால மட்டும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களோ இல்லாட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அந்த ஹோப் இல்லாமல் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு எங்கேயோ ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்று சரியாக போல பல விஷயங்களில் நம்ம மாட்டிட்டு சிக்கிட்டு இருக்க ஒரு டைமில் பாட்டில்ங்கிற ஒரு படம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹோப் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸாக நான் இந்த சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ January 24th தியேட்டரில் போய் படம் பாருங்கள். அதுக்கப்புறம் என் கூட நடித்தவங்க ஷான் ரால்டன் அண்ட் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ், நான் அவங்களோட படம்லாம் பார்த்து டிவியில் பார்த்து தியேட்டரில் போய் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்த ஒரு டைமில் இப்போது எங்களோட படத்துக்காக இப்படி வந்து உட்காந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் நான் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பரவாயில்ல, ஐ வாண்ட் டு டேக் திஸ் மொமெண்ட் ஆல் இன். நம்ம வந்து கஷ்டப்படும் போது எவ்வளோ வந்து அந்த டைம் எடுத்து கஷ்டப்பட்டு அதிலேயே சோகப்படுறோமோ, அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம எல்லாரும் ஃபுல்ஃபில்லிங்காக சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். உங்கள் எல்லாருக்குமே நான் வந்து ஒவ்வொருத்தராக சொன்னேன்னா ஐ திங்க் மேம் டென்ஷன் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே பாட்டில் ராதாக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. January 24th படம் ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் போய் பாருங்கள், குடும்பத்தோடு போய் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க, ஒய்ஃப், சிஸ்டர் யாராக இருந்தாலும் கூட்டிகிட்டு போவாங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். நன்றி. சஞ்சனா, கண்டிப்பாக படம் பார்த்த இவங்க எல்லாரும் உங்களை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் கூத்துப்பட்டறை வார்த்தெடுத்த கலைஞர். ஆரண்ய காண்டம், ஜிகர்தண்டா, ஜோக்கர், ஜெய்பீம், மாமனிதன், மின்னல் முரளி என்று படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார். ஒரு காமன் மேன் கதாபாத்திரம், அத்தனை பொருத்தம். பாட்டில் ராதா படம், ராதா மாறி, இவர் வேற மாறி. குரு சோமசுந்தரம் அவர்களை பேச அழைக்கிறோம். இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு தினகரன். ரொம்ப வண்டர்ஃபுல் டைரக்டர் அவர். எல்லாருக்கும் வணக்கம், எஸ்பெஷலி ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நான் பார்ட்டாக இருக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோன்னா எல்வி பிரசாத்தில் இருக்கிறோம். எல்வி பிரசாத் யாருன்னு சில பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர். அவர் வந்து வெறும் டைரக்ஷன் படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கல. அவர் ஒரு இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறாரு, அவர் ஒரு லேப் ஆரம்பிக்கிறாரு. படம் வந்து சினிமாவினுடைய ரீச்சும் சினிமாவினுடைய வலிமையும் தெரிஞ்சதுனால இதை நிறையா பேர் முறையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டதுனால தான் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல நாமெல்லாம் கூடியிருக்கிறோம். அதே மாதிரி தான் சினிமாவுடைய ரீச்சையும் சினிமாவுடைய வலிமையும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு இயக்குனராக உள்ள நுழைஞ்சு இப்போ வந்து நீலம் ப்ரொடக்ஷன் ப்ளஸ் நீலம் பண்பாட்டு மையம், நீலம் புக்ஸ், வருடம் மார்கழியில் மக்கள் இசை என்ற ஒரு ப்ரோக்ராம் மூலம்
அதாவது ஒரு டைரக்டர் இந்த வேலையெல்லாம் செய்யணுமா, இல்லை இந்த வேலை செய்யறதுக்காக டைரக்டர் ஆனாரா அப்படிங்கிற ஒரு ஒரு இதையும் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வேலை செஞ்சால் நம்ம வந்து வேலை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லாமல் நிறைய வேலை செய்கிறாரு. அது மாதிரி இருந்தவர் தான் பிரசாத்னு நினைக்கிறேன். அது மாதிரி இருந்த ஒரு டைரக்டரும் இருக்கிறாரு, எஸ் பாலச்சந்தர். அவர் வந்து வீணை பாலச்சந்தர்னு சொல்லுவாங்க. டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர் கூட அவர். ஸோ அவ்வளோ பன்முகங்கள் கொண்ட ரஞ்சித் அண்ணாவுடைய நீலம் ப்ரொடக்ஷன் கீழே நான் இந்த படத்தில் ஒரு ஹீரோவாக நடித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. அப்புறம் பலூன் பிக்சர்ஸு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணி இதுக்கு இனிஷியேட் பண்ணி நீலம் கூட சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொன்ன அருண் பாலாஜி அண்ணா. இந்த கதையெல்லாம் வந்து பல பேர் வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா சில விஷயங்கள் கதையால் படிக்கும்போது முடிவு பண்ண முடியாது. ஸோ அதுக்கு அவங்க 2 பேரும் தான் இதில் வந்து மெயினாக இது. ஸோ வழக்கம் போல் இந்த படம் வந்து நான் நடிக்கும்போது எல்லோரும் கேட்பாங்க, இது எப்படி வித்தியாசமாக நடிக்கிறீங்க அப்படின்லாம். நான் அதுவும் வித்தியாசமாக நடிக்கலை. நடித்த பின்னாடி அது வித்தியாசமாக மாறிடுது. அது ரொம்ப சந்தோஷம். இதில் கோ ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப பெரிய துணை இருந்திருக்கிறாங்க. எஸ்பெஷலி சஞ்சனாவுடைய நடிப்பு வந்து போற்றத்தக்கதாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஒரு கோ ஆக்டர் மூலமாக வந்து இன்னொரு ஆக்டர் வந்து அதுலேருந்து ஒரு இது வர்றதுங்கிறது அது ஒரு ஒரு அது சும்மா நடந்துடாது. அந்த வகையில் வந்து தினகருடைய உழைப்பு வந்து என்னால் எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஃப்ரம் A to Z வரைக்கும் அவர் நிறையா வேலை பார்த்தாரு. வெரி ஆர்கானிக் டைரக்டர். ரொம்ப ஆர்கானிக்காக இந்த வேலையை கொடுத்தாரு. ஏன்னா சில சமயம் சில மீட்டிங் நடக்கிற மாதிரி சீன் நடக்கும். நாம் நினைப்போம், நிஜமாலுமே மீட்டிங் நடக்குது போல இருக்குங்க, நம்ம இன்னும் இங்கே உட்காந்துருக்கோம், நம்ம மீட்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கிடுவார். அந்த ஒரு ஆர்கானிக் அந்த ஃப்ளேவரே வந்துடும். நம்ம ஒரு டி அடிக்ஷன் சென்டரில் இருக்கிறோன்னா நிஜமாலுமே பல பேர் அந்த ஒரு 10-15 நாள் அங்கே ஒர்க் பண்ண பின்னாடி ஃபஸ்ட்டு நாளை விட ஒரு 15 நாளுக்கு அப்புறம் எல்லாரும் தெளிச்சி ஆகிட்டோம். ஃபேஸ் எல்லாம் தெளிவாக இருக்குது. ஏன்னா ஒரு இடத்துலையே இருக்கிறோம், நல்ல சாப்பாடு கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு அதாவது சொல்லுவாங்க, ஆக்டர் நடிக்கிறதுக்கான எக்காலஜியை நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாருமே நடிக்க முடியும் அப்படிங்கிற அந்த வகையில் வந்து ரொம்ப அழகாக அந்த எக்காலஜியை வந்து தினகரன் உருவாக்கி கொடுத்தாரு. அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தாரு. அது வந்து எல்லாருக்குமே அந்த நம்மளால் ஓபி அடிக்க முடியாது. என்ன அவருக்கு தானே க்ளோஸ் போகுது, நம்ம இப்படி ஓரமாக உக்காந்துக்கலாங்க, இல்லை அவங்க அங்கே போய் உக்காந்தா தான் நமக்கு இது வருது அப்படிங்கிற அந்த அளவுக்கு ஒரு எக்காலஜி கிரியேட் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் பார்க்கணுங்கிறதுக்காக சில வேலைகளும் செஞ்சுருக்கிறேன். அது வந்து சக்ஸஸ் ஆகிருக்கிறது வந்து படம் பார்த்தவங்க சொன்னதுலேருந்து எனக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து ஒரு படிப்படியாக வளர்றேங்கிறத நம்புகிறேன். ஏன்னா ஒரு ஆக்டிங் வெறும் எமோஷன்லேருந்து வர ஆரம்பிச்சிது, ஒரு ஆசையிலேருந்து வர ஆரம்பிச்சிது. ஏன்னா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் நடிகன் ஆகணும்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. என்னுடைய காலேஜ் டேஸ் ஆகட்டும், ஸ்கூல் டேஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், யாருமே நம்ப மாட்டாங்க. சோமா நீ நடிக்கிறியா அப்படின்னு நானே என் கண்ணாடி பார்த்து சொல்லிக்குவேன். அந்த மாதிரி அப்படி தான் நான் வந்து கூத்துப்பட்டறைக்குள்ளே வந்தேன். எனக்கு வந்து வேலை செய்ய தெரியும். எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். இப்போ வந்து நான் வந்து இந்த படம் மூலமாக ஒரு 2-3 பேருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்று வந்து இந்த படம் எழுதினதுக்காக தினகரனுக்கு, ப்ரொடியூஸ் பண்ணதுக்காக நீலம் மற்றும் பலூன் பிக்சர் அவங்களுக்கு. அப்புறம் வந்து என்னுடைய மேக்கப் மேன் அவர் வந்து அப்போ இருந்தார். அவர் பேர் லிபின். நான் வந்து ஒரு பீரியடில் வந்து நிறைய படம் பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு வகையான ஒரு ப்ரொஃபஷனலிசம் வர ஆரம்பிச்சிது. ஸோ ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். ஏன்னா திரும்ப டேக்கு கேட்குறாங்க அப்படிங்கும்போது கொரியோகிராஃபர்ஸ் தான் அதே ஸ்டெப்பை திரும்ப அடிப்பாங்க. அந்த மாதிரி ஐ ஸ்டார்டட் டு கொரியோகிராஃப் த ஆக்டிங். அட் த சேம் டைம் வந்து ஒரு இன்ட்யூஷனாக அந்த டயத்தில் என்ன எமோஷன் வருது ரிலேட்டட் டு த கேரக்டர், அதுக்கான கேட்டை திறந்து வச்சுட்டு தான் நான் அந்த வேலையை செஞ்சேன். அந்த மாதிரி தான் இந்த படம் பண்ணேன். அதில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து அதனுடைய மேக்கப் மேன். அவர் இல்லைன்னா அந்த எஃபெக்ட் எல்லாரும் சொன்னாங்க படம் பார்த்தவங்க, அது எப்படியா அப்படிங்கிற. ஸோ அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எனக்கு நிறையா இருக்குது. மீடியாவான நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம்